அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த ஜூன் மாதத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்தை குறித்த கடந்த காணொளியில நிறைய விடயங்களை பார்த்தோம். இந்த காணொளியில 2 விடயங்களை பார்க்க போகிறோம். முதல் பகுதியில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திரு இருதய படம், அந்த ட்ரெடிஷனல் பிக்சர், அதற்கான அர்த்தம், ஒவ்வொன்றுக்குமான அர்த்தத்தை மிக விளக்கமாக, நுட்பமாக பார்க்க போகிறோம் காணொளியுடைய முதல் பகுதியில. 2வது பகுதியில இந்த திருஹிருதய படத்தை யாரெல்லாம் தங்களுடைய வீடுல வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித மார்கரெட் மரியம்மாவுக்கு 2 ஆண்டுகள் தொடர்ந்து பல முறை காட்சி கொடுக்கும் பொழுது ஒரு 12 ஆசீர்வாதங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித மார்கரெட் மரியம்மாவுக்கு இந்த 12 ஆசீர்வாதங்களை குறித்தும் காணொளியுடைய 2ஆம் பகுதியில பார்க்க போகிறோம். அன்பு மக்களே, காணொளிக்கு முதல் முறையாக வாரீங்க, இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் ஃபாதர் இதை அடிக்கடி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு கொஞ்சம் தோணுது. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. கீழே கடந்த காணொலியை 55.5% பேர் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். என்னுடைய பல வேலைகளுக்கு மத்தியில இந்த பணியை இன்னும் நம்ம மக்கள் நம்மளை ஊக்குவிக்கிறாங்க, உற்சாகம் கொடுக்குறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. நிறைய நல்ல கண்டென்ட்டை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகரிக்கும். வேற ஒன்றும் வேண்டாம். விருப்பமே இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்க ஃபாதர் வளனரசு அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணாலே யூடியூப்ல நம்ம சேனல் வரும். நல்ல விடயங்களை நீங்க பார்த்தாலே போதும், அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னாலே போதும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டும், பரவாயில்ல. வாங்க காணொளிக்குள்ள முழுமையா போகலாம். அன்பு மக்களே, காணொளியுடைய முதல் பகுதி ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த திரு இருதய படத்திற்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய படம் முழுமையான படமாக இருக்காது, ஒரு இடுப்பு வரை உள்ள படமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல என்னென்ன விடயங்கள்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே உண்மையிலேயே பல இறையியல், பல விவிலிய பின்னணி, நமக்கு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோடு இணைக்க, அவரோடு நெருங்கி வர அது நமக்கு பல காரியங்களை எடுத்து தருவதாக இருக்கிறது. இப்ப முதல்ல நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, முதல்ல அவருடைய ட்ரெஸ்ஸ, ஆடையை நம்ம பார்ப்போம். ஆடையை பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற ஆடை வந்து சிகப்பு கலர்லையும், மேல போர்த்தி இருக்கிற ஆடை அப்படிங்கிறது சில படங்கள்ல ஊதா, சில படங்கள்ல வெள்ளை, சில படங்கள்ல மஞ்சள் அப்படியாகவும் இருக்கிறது. இது 3மே அனுமதிக்கப்பட்டதுதான், நம்முடைய திரு அவையால அனுமதிக்கப்பட்டதுதான். இப்ப இந்த ரெட், அந்த சிகப்பு நிறத்திற்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அது நினைவுக்கு கொண்டு வருகிறது. அடுத்ததாக அந்த ஊதா நிறம் அல்லது அந்த வெள்ளை நிறம் அல்லது அந்த மஞ்சள் நிறம், இந்த 3மே எதை குறிக்கிறது அப்படின்னா, அவருடைய தெய்வீக தன்மையை, அவருடைய பியூரிட்டியை, அவருடைய புனிதமான தன்மையை, தூய்மையான தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. இதுதான் அவருடைய ஆடையை பொறுத்தவரையில. அவருடைய வலது கை நம்மை ஆசீர்வதிப்பது போல இருக்கும். உள்ளத்துல, அந்த உள்ளங்கையில ஒரு காயம் இருக்கும். அந்த காயம் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இடது கை இதயத்தை நோக்கி இருக்கும். பாரு, இந்த இதயத்தை பாரு அப்படிங்கிறத சொல்றது போல அந்த இடது கை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இப்பொழுது அவருடைய இதயத்திற்கு வருவோம். அன்பு மக்கள், இந்த இதயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விடயங்கள் அதுல அடங்கி இருக்கின்றன. முதல்ல அந்த இதயம் வெளியே விசிபிளா, பார்வைக்கு படும்படி இருக்கிறது. அந்த இதயத்தை சுத்தி ஒரு சூப்பர் நேச்சுரல் லைட், ஒளி நிறைந்த இதயமாக இருக்கிறது. இப்போ இந்த இதயத்துக்கு மேல ஒரு கிராஸ் இருக்கு, ஒரு சிலுவை இருக்கு. இந்த சிலுவை எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த இதயம்தான் உனக்கான தியாகத்தை கல்வாரி மலையில் நிறைவேற்றியது அப்படிங்கிறத குறிக்குது. அதற்கு பிறகு அந்த இதயத்தை சுற்றி முள்முடி இருக்கிறது. இந்த முள்முடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காகப்பட்ட ஏளனங்கள், நமக்காகப்பட்ட அனைத்து விதமான அவமானங்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் இந்த முள்முடியானது குறிக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவரை எத்தனை முறை அடிச்சாங்க, எத்தனை பேர் அவரை காரி உமிழ்ந்தாங்க, அவரை தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க. இது எல்லாத்தையும் குறிப்பதுதான் இந்த முள்முடி. அது அந்த இதயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு எரிகின்ற நெருப்பு. இந்த எரிகின்ற நெருப்பு எதை குறிக்கிறது அப்படின்னா, அன்பு மகனே, அன்பு மகளே, உனக்காகத்தான் இந்த இதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. உனக்காகத்தான் இந்த அணையா நெருப்பு
பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நீ அங்கிட்ட வரமாட்டாயா? நீ என்னை அன்பு செய்ய மாட்டாயா? என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள மாட்டாயா? என்னுடைய இரக்கத்தை பெற என்னோடு இன்னும் அதிகமாக நெருக்கமாக வரமாட்டாயா என்ற அழைப்பை கொடுப்பதாக அந்த தீச்சுவாலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, ஏன் இந்த இதயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருவிவிலியத்தை பொறுத்த வரையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கட்டளையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்திற்குள் வரும் பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 600க்கு மேற்பட்ட கட்டளைகளாக மாற்றி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியும் இல்லையா? இத்தனை கட்டளைகளையும் தூக்கி தூர போட்டுட்டு 2 கட்டளைக்குள்ள இது எல்லா கட்டளைகளையும் அடக்கிறார். அந்த 2 கட்டளையும் உங்களுக்கு என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய். 2வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் உன் பக்கத்தில் இருப்பவனையும் அன்பு செய். இந்த 2 கட்டளை தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த 2 கட்டளையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக ஒரே கட்டளையா மாத்திருந்தார். அதுவும் எப்படியா? யோவான் நற்செய்தி 13:34 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடருடைய பாதங்களை எல்லாம் கழுவிய பிறகு என்ன சொல்வாரு? நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். அது என்ன கட்டளை? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ மொத்தத்துல விவிலியம் முழுக்க 73 புத்தகங்கள் இருக்கின்றனவே. இந்த 73 புத்தகங்களையும் ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது அன்பு. அந்த அன்பு தான் இந்த இதயம். மொத்த விவிலியத்தையும் ஒரு படத்துக்குள்ள நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் இந்த திரு இருதய ஆண்டவருடைய படம். குறிப்பாக சேக்ரெட் ஹார்ட், இந்த திரு இருதயம். இந்த திரு இருதயத்துக்குள்ள நம்முடைய நம்பிக்கையை எல்லாத்தையும் வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவான ஆசீர்வாதத்தை நோக்கி வழி நடத்துவார். நமக்கு அடைக்கலம் கொடுப்பார், நம்மளை மன்னிப்பார், நமக்கு இரக்கம் காட்டுவார், நம் மீது அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை அள்ளி தருவார். மேலும் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு விடயம் உண்டு. அது கீழே எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்கியம் மிக அருமையான ஒரு வாக்கியம். தினசரி நம்ம அன்றாடம் சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாகவே இது மாறட்டும். நான் நிறைய நேரத்துல சும்மா இருக்கும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்களும் அதை சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஜெபமே சொல்ல தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லட்டும். அந்த பிள்ளைகளின் மூலமா உங்களுடைய வீட்டுல ஆண்டவருடைய இரக்கம் தங்கும். அங்க என்ன எழுதியிருக்கோம்? இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேலையில இருக்கும்போது, பஸ்ல டிராவல் பண்ணும்போது, நண்பர்களோட இருந்து பேசிட்டு இருக்கு, எல்லாரும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இஷ்டமே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மீது, என் மீது இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீங்க அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அந்த அன்பை நீங்க அரவணைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அன்பை நீங்க சுவைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அன்புக்குள்ள, அந்த பற்றி எரிகின்ற அந்த சுவாலைக்குள்ள நீங்க உங்களையே மறந்து லயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அன்பு மக்களை, இப்போ காணொலியுடைய 2ஆம் பகுதிக்குள்ள போகிறோம். 12 ஆசீர்வாதங்களை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 ஆசீர்வாதங்களும் மார்கரெட் மரியம்மாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொன்ன விடயங்களை அவங்க எழுதி தந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ள விதத்துல இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம். இந்த படத்தை யாரெல்லாம் வீட்டுல வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் விடயங்கள் எல்லாம் செய்யணும். அதை அடுத்த ஒரு காணொலியில தான் நம்ம பார்க்க போறோம். இந்த காணொலியுடைய அடுத்த பகுதியாக அது அமைந்திருக்கும். அடுத்து இன்னும் ஒரு நாள் அல்லது 2 நாள் அதை நான் வெளியிடுவேன். இப்போ 12 ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அன்பு மக்களே, முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை யாரெல்லாம் வைத்து திருஹிருதய பக்தியை மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கிரேசஸ், அருளையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2வது, அவர்களுடைய வீடுகளில் அமைதி நிலவும். இந்த படம் யாருடைய வீட்டிலலாம் இருக்குதோ அவங்களுடைய வீட்டுல அமைதி கிடைக்கும். நம்பணும். சும்மா மாட்டிட்டோம், நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எப்படினாலும் சண்டை போடுவோம், புருஷன் பொண்டாட்டியும் WWE குத்து சண்டை போடுவோம் அப்படின்னு இருந்தா சரிப்படாது. நீங்க அதுக்கேத்த மாதிரி பக்தி பயத்தோட அந்த படத்துக்கு முன்னாடி ஜெபிச்சு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஜூன் மாசம் பண்ணக்கூடிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. நான் அடுத்த காணொலியில் அதை சொல்லுவேன். அதனால காத்திருக்கவும். இப்போ இந்த படம் வைத்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும். 3வது, அவர்களின் அனைத்து துக்கங்களிலும் நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துக்க நேரத்துல உங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, வாழ்க்கையில் குறிப்பாக இறக்கும் வேளையிலும் நான் அவர்களுக்கு பாதுகாப்பான தஞ்சமாக இருப்பேன்.
இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இறக்க வேலையில இன்னைக்கு நிறைய பேர் புலம்பி சாவாங்க. சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆன அகால மரணம் நடக்குது. சில பேருக்கு நல்லா இருப்பாங்க, திடீர்னு போயிருவாங்க. சில பேர் படுக்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த திரு இருதய படம் இருக்கின்ற வீடுகளில் அல்லது இந்த திரு இருதய பக்தியை நம்புகிறவர்கள் மேற்கொள்கிறவர்களுக்கு நல்ல மரணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. 4வது, அதான் இப்ப பார்த்தோம். 5வது, அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் நான் கனிவான ஆசீர்வாதங்களை பொழிவேன். என்னென்ன முயற்சிகள் நீங்க எடுத்தாலும், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைப்போம், ஃபாதர் நான் என்ன பண்ணாலும் தடையா தான் இருக்கு ஃபாதர், நான் என்னதான் ஒண்ணு செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கும் பொழுது எவனோ ஒருத்தன் செய்வனை வச்சிருந்தான், எவனோ ஒருத்தன் கண்ணு போட்டுருதான், கூட இருக்கவனை குழி பறிச்சிருதான். எப்படி நிறைய இன்னைக்கு நமக்கு நடக்குது பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இதை ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கலன்னா நம்ம பேசலாம் அதை குறித்து. கண்டிப்பா இது கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட நம்புனீங்க அப்படின்னா ஒரு ஆமன் இங்கேயே இப்பவே டைப் பண்ணிருங்க. கண்டிப்பா இது நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலயும் கனிவான ஆசீர்வாதம் கிடைக்கும். 6, பாவிகள் என் இருதயத்தின் இரக்கத்தின் ஆதாரம் மற்றும் முடிவில்லா அருள் கடலை காண்பார்கள். பாவிகளாக நம்ம கடந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த திரு இருதய பக்தியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது, இந்த படத்தை உங்களுடைய வீட்டுல வைக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்வுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கம், மன்னிப்பு அப்படிங்கிற அந்த பெருங்கடலை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, அதை ருசிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றார். அடுத்து 7, மந்தமான ஆன்மாக்கள் தீவிரமானவர்களாக மாறுவாங்க. இன்னைக்கு நிறைய நம்முடைய வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா இளையோர்கள் எந்த இதுலயும் ஒரு பிடிப்பு இல்லாம, அப்படியே போட்டு ஜல்தாகே வரது வரட்டும் போனா போட்டோம், அப்படியே டு த ஃப்ளோ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாம, எதுலையும் ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வது, தீவிரமான ஆன்மாக்கள் விரைவில் உயர்ந்த பரிபூரணத்திற்குள் உயர்வார்கள். ஆண்டவரை ஆர்வமா தேடுற ஆன்மாக்கள் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீலிங் பவர், குணமளிக்கின்ற ஆற்றலை பெற வாய்ப்பு இருக்குது. டாக்கிங் இன் டங்ஸ், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைப்பதுக்கு ப்ரீச்சிங், இப்படி நிறைய காரியங்களை இந்த ஆல்ரெடி ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆன்மாக்கள் இன்னும் அதிகமான பரிபூரணத்தை, ஒரு முழுமையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து 9, என் இருதய படத்தை வைக்கப்பட்டு மதிக்கப்படுகின்ற இடங்களில் ஆசீர்வாதம் அளிப்பேன். இந்த படம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க என்னுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது, இது குருக்களுக்கானது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச குருக்களுக்கு நீங்க இதை அனுப்பலாம், இந்த வீடியோவே அனுப்பலாம், அல்லது இந்த பாயிண்டை மட்டுமாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களோடு பேசி அவங்களுக்கும் இதை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா, ஒரு இன்சைட்டா நீங்க கொடுக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, குருக்களுக்கு கடினமான இதயங்களை தொட்டு மாற்றக்கூடிய அந்த வரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பா இந்த படத்தை இப்ப நான் உடனே என்னுடைய ரூம்ல வைக்கணும், என் கூட வைக்கணும் அப்படின்னு ஆசிக்கிறேன். அன்பு மக்களே, நான் படிச்ச பள்ளிக்கூடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்க ஊர்ல திரு இருதய சகோதரர்களால் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் பேரு திரு இருதய மேல்நிலை பள்ளி தான். எங்க திரும்பினாலும் திரு இருதய ஆண்டவர் இருப்பார். அதனால சின்ன வயசுல இருந்தே இந்த ஆண்டவரை அதிகமா பார்த்து, அதிகமா அவர் மீது ஒரு அன்பு உண்டு. எங்களுடைய ஆலயத்துல நீங்க பார்த்தாலும், அப்போ பழைய ஆலயத்துல மேல கோபுரத்துல ஆண்டவர் இரு கரத்தை விரிச்சு இதயத்தை திறந்து எல்லாரையும் அரவணைக்கின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவ்வளவுக்குள்ள ஒரு இவர் தாண்டா உண்மையான கடவுள், இவர் இல்லைன்னா யாரு கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு அது அப்படியே தோணும். அந்த படம், அந்த சிறுபங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் அது அப்படி சுண்டி இழுப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பார்க்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 11, இந்த பக்தியை பரப்புவோர் என் இருதயத்தில் அவர்களது பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். இந்த பக்தியை, திருதய ஆண்டவரினுடைய பக்தியை பரப்புவோங்க. நீங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய சொந்தங்களுக்கோ, அல்லது இன்னைக்கு இந்த வாரம் அன்பியம் நடக்க போகுது, அந்த அன்பியத்துல இதை குறித்து நீங்க பேசினாலோ கண்டிப்பா ஆண்டவர் அதனால மகிழ்ச்சி பெறுவாரு. இதன் மூலமாக இன்னும் நிறைய ஆன்மாக்கள் மீட்கப்படும், பாவிகள் மனம் திரும்புவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மொத்த ஒரு கான்செப்டாக இருக்கிறது. மக்களே, கண்டிப்பா ஆண்டவருடைய இதயத்துல உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இதை செய்யுங்க. இந்த திரு இருதய பக்தியை மற்றவர்களோடு பரப்புங்கள். 12வது ரொம்ப முக்கியம். இந்த ஜூன் மாதத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய 9 மாதங்கள்லையும் முதல் வெள்ளி திருப்பலியில நீங்க பங்கு பெற்று, முழுமையா பங்கு பெற்று நற்கருணை ஆண்டவரை நீங்க உட்கொண்டீங்க அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த, செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு பரிபூரண மன்னிப்பும், பரிபூரண இரக்கமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, விண்ணுலகில் உங்களுக்கு நிலையான வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அன்புக்களே, ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற பிற சபையினர், என்னப்பா இதெல்லாம் மூட பழக்கமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது மூட பழக்கம் கிடையாது. நம்மை ஆண்டவரோடு இணைக்க ஒரு சின்ன சின்ன வழிகளை ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்தியது. பைபிள் ஒரு வெளிப்படுத்துதல், அப்படிதானே? அதே போல புனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவர்கள் பக்தி, தவ, முயற்சிகள் எல்லாம் இருந்து ஆண்டவரோடு இணையும் பொழுது, ஆண்டவர் இன்னைக்குமே ஒருத்தரை கொண்டு பலரை மாற்றணும், பலரை தன்னிடம் கொண்டு வரணும், பலருடைய மனமாற்றத்தைக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். அதுதான் இதுவும் ஒன்று. அதனால இந்த பக்தி முயற்சியில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது, இந்த படங்களை நம்முடைய வீட்டில் வைக்கும் பொழுது, நம்முடைய வீடும் ஒரு அமைதியான ஒரு சூழலா மாறுகிறது. நம்முடைய வீடும் ஒரு குட்டி திருச்சபையாக மாறும். அதுதான் நம்ம வீடுகளை படம் வைக்கிறதுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நிறைய பேரு, சில பேர் கீழே கமெண்ட்ஸ் வந்து ஆண்டவர் செத்து போயிட்டாரு, அவருக்கு எதுக்கு படம் வைக்கணும், ஆண்டவர் உயிரோட கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி நிலமோ பேசுறாங்க. எனக்கு புரியல, உண்மையிலேயே புரியல. வீட்டுல நம்ம படம் வைக்கிறது இல்லை, இப்ப நான் என்னுடைய அறையில இந்த மாதா சிற்பமோ சூசைப்பர் படமோ வைத்திருக்கிறனுடைய நோக்கம் என்ன? என் கூட அவங்க இருக்கிறாங்க, நான் இந்த அறையில எந்த தப்பும் செய்யக்கூடாது, இந்த அறையில நான் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. நான் மாதாவை பார்க்கும் பொழுது அம்மா எப்படி இயேசுவை அரவணைச்சாங்களோ அதே போல என்ன அரவணைக்கிறாங்க, சூசைப்பரை பார்க்கும் பொழுது எப்படி இயேசுவை ஞானத்தோட வளர்த்தாங்களோ அதே போல என்னையும் ஞானத்தோட வளர்க்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எண்ணம், அந்த ஆசை, அதுவே நம்மளை இன்டீரியரா நமக்கு உள்ள இருந்து நம்மளை மாற்றுகிறது, நம்மை சரி செய்கிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்மை புடமிடுகிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய புனிதர்களுடைய படங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய படங்களை நம்ம வீடுகளில் வைக்கிறோம். அதை விட்டுட்டு அப்படி இப்படி, தயவு செய்து அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்க காது கொடுக்க வேண்டாம். நம்முடைய திரு அவை நம்மை வழிநடத்துவது மிகச் சரியான பாதையில அப்படின்னு நீங்க நம்புங்க. கடந்த காணொலியில கூட ஒரு ஆள் எழுதியிருந்தார், எனக்கு கொஞ்சம் சிரிப்பா வந்துச்சு. we are proud to be Catholic. ப்ரௌடுக்கும் ப்ரைடுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. அவர் எழுதுறாரு, எதுக்கு நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதுறாரு. அப்பா, ப்ரௌட் அப்படிங்கிறது கூடுதல் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இது வந்து சாத்தானினுடைய சிந்தனை, ப்ரௌடா அப்படி இருக்குது. நோ, ப்ரௌட் அப்படிங்கிறது பெருமிதம், பிரைட் அப்படிங்கிறது கர்வம், கர்வம், மமதை, ஆணவம், கண்டிப்பா அது சாத்தானுடையது. பெருமிதம் அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இது ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறாரு, என் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாக பாரம்பரியம் மிக்க அவர் ஏற்படுத்திய கத்தோலிக்க திருவையில என்ன பிரிஞ்சு போகாம பாதுகாத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு பெருமிதம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு உள்ளார்ந்த சந்தோஷம் இல்லையா? இதுதான் பெருமிதம். ஆக அன்பு மக்களே, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கீழே கமெண்ட்ல எனக்காக ஒரே ஒரு லைன் எழுதணும். அது என்ன அப்படின்னா, இயேசுவின் திருஹிருதயமே என்னுடைய நம்பிக்கையை உன்மேல் வைக்கிறேன், இயேசுவின் திருஹிருதயமே என்னுடைய நம்பிக்கையை உன்மேல் வைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதிட்டு முடிந்த அளவுக்கு காணொலியை மற்றவர்களோடு பகிர செய்யுங்கள். ஏன்னா நமக்கு அது ஒரு கடமையாக, ஒரு செயலாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால கண்டிப்பா நீங்க மற்றவர்களோடு பகிர்வீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொலியில என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். இந்த இயேசுவின் திருவிடத்தை என்த்ரோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அரியணையில எடுத்து வைக்கிறது, அதை எப்படி நம்ம நிறுவுவது, இயேசுவின் திருஹிருதய படத்தை எப்படி நிறுவுவது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில பார்க்க போறோம். மேலும் ஜூன் மாசம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் அடுத்த காணொலியில பார்க்க போகிறோம். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.